ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பக்கோர் ஃபார் பிரெயின் ராட். அதாவது பக்கோர் ஃபார் பிரெயின் ராட் மீன்ஸ் நம்ம வந்து நிஞ்சா அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அதில் வந்து என்ன வந்துட்டு 540.25 மில்லியன் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் இப்போ தானே ட்ரையல்ஸுக்காக விளையாண்டு பார்த்தேன். அப்போ எனக்கு வீடியோ எடுக்கணுன்ற மைண்டே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் இந்த வீடியோ எடுக்கணுமேன்னு சொல்லி கண்டென்ட் தேடாமல் இதுவே அப்படியே போட்டேன். ஓகே, இதில் வந்து நல்லாவே ஜாலியாகவும் இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். பக்கோர் ஃபார் பிரெயின் ராட்னு இருக்கும். இப்போ வந்து நான் என்ன தேடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 100 மில்லியனுக்கு ஒரு பிரெயின் ராட் எங்கேயாச்சும் இருக்கான்னு போய் பார்க்க போகிறேன். அதே மாதிரி இதில் அட்மின் அபியூஸ்மாமா இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்றது எனக்கு இன்னும் தெரில. இந்த 4.5 மில்லியன் தானே அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டுக்கு இருக்குது. நம்ம சரி அது பேர் வேறு நம்ம இங்கே நின்றுக்கிட்டே இருந்தோம்னு நம்மளை அடிச்சே கொண்டுருவான். ஐயோ, என்ன நம்மளால எதுவுமே மூவ் ஆக முடியல. எதுவுமே அடிச்சுட்டு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. அதே மாதிரி இப்போதைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நீயா இருக்க போடி இதான் இவன் மட்டும்தான். பிகாஸ் நான் வாங்கின எல்லா பிரெயின் ராட்டுமே காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஏன் எங்கேயே தனக்கு சொல்லுவாங்க. வீணாமல் போனால் வீணாகாது, பலன் கிடைக்காமல் போயிட்டால் பலன் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. ஆனால் கடைசியாக ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னா அதுதான் நான் கண்டுபிடிச்சு. இவ்வளோ கம்மியான ரேட்டு நம்ம வந்து எடுக்கணும். இந்த நம்ம இப்போ வரையும் பச்சை கலரில் தான் இருக்கணும் தவிர எங்கேயுமே போல. இதுக்கும் பார்ட் 1 பார்ட் 2 தான் போடுவோம். ஏன்னா இப்போ வரையும் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம்னா பார்ட் சீரீஸ் மாதிரி. அது வந்து ஜம்ப் ஃபார் பிரெயின் ராட் மட்டும்தான். அதுதான் இன்றைக்கி பார்ட் 6 போட வேண்டியது. ஒரு சில பல காரணங்களால் நம்மளை அது போடாமல் விட்டுருக்கோம். போய்த்தலாம் என்னையே சும்மா நோண்டிட்டு. ஓகே, ஐயோ நல்லா அடி வாங்கியிருக்காங்க. இடம் டிங்னு வந்து சவுண்டு கேட்குங்க. ஓகே, இப்போ இங்கே போய் பார்க்குறேன். இங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லைங்க. 10 மில்லியன் 100 மில்லியனுக்கும் மேலே கேட்டால் ஒரு சொட்டு கூட அதிகமான மில்லியன்னா 3 மில்லியன் வரையும் தான் இருக்குது. அப்போ இது சிம்பிளி வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். அந்த மாதிரி தான். ஓகே, கொஞ்சம் நான் 100 மில்லியன் கண்டுபிடிச்சதும் கூப்பிட்றேங்க. கைஸ், என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை வந்து தெரியாமல் நம்மளே சேல் பண்ணோம். இன்னும் இந்த ஆண்டிக்கு நம்ம மேலே கோபமே இல்லை. அவ்வளோ வெறியும் இல்லாமல் நிற்கிறாங்கயா நல்லா மனுஷங்க. அதே மாதிரி ஆஃப்லைனில் இப்போ தான் விளையாட ஆரம்பித்தேன். என்ன அதுன்னு தொட்டேன், பேஸ் வந்துடுச்சு. சரி பரவாயில்ல வந்துடுச்சு, இனிமேல் என்னத்துக்கு கலைக்கணும்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு ஹோப் ஃபார் பிரெயின் ராட்னு சொல்லி என்னமோ இருந்துச்சு போல், அதை தான் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது எங்கே போச்சுன்னுங்கிறது தெரில. நான் டைப்பிங் தான் பண்ணி பார்த்துட்டேங்க, ஹோப் ஃபார் பிரெயின் ராட்னு சொல்லி. அதை நான் மறுபடியும் போட்டு பார்க்குறேன். ஏன்னா வேறு ஒரு யூடியூபர் தான் போட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு கண்டென்ட்டுக்காக ஆசையாக இருந்துச்சுன்னு போடலான்னு வச்சேன். பக்கோர் ஃபார் பிரெயின் ராட் இது வந்து கொஞ்சம் விளையாட பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகிட்டது அது. ஐயோ தப்பிச்சிட்டேன். இதே மாதிரி வந்து இன்னொரு பெரிய பில்டிங் இருக்கோங்க, அங்கே தான் ஏறி கீழே லேசாக விழுந்துட்டோன்னு வைங்க மாட்டிப்போம். மறுபடியும் நான் 100 மில்லியன் வந்ததும் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தா ரீகனெக்ட் வந்துருச்சுங்க. ரீகனெக்ட் கொடுத்து பார்க்குறேன். உள்ற எனக்கு மறுபடி கண்டிப்பாக கைஸ் இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு கட் பண்ணாமல் விளையாடுறேன். நெட்டு வந்துடுச்சு மறுபடி கரெக்டாக. ஏன்னா
ஏன்னா வீட்டில் ஒய்ஃபை இருக்கிறதால அது கொஞ்சம் ப்ராப்ளம் காட்டும் அது அப்பப்போ. அதனால் இந்த மாதிரி ஆகிடும் சில பல டைம்ஸ். சில பல அடியே என்னென்னா இந்த ஒய்ஃபை சில பல டைம் அடி வாங்கி ஜோப்பாடே. கொஞ்சம் நான் ப்ராப்ளம் இருந்ததால் தப்பிச்சுக்கிட்ட. இல்லாட்டியும் பாட்டாக இருந்திருந்தேன், பேட்டு வச்சு அடி வாங்கியிருந்தேன். நான் பாட்டாக இருந்து ஐயோ இது வேற ஆனால் ஐயால போய் ஒழுங்காக நின்றோம். ஓகே கரெக்டாக வந்தால் கரெக்டாக என்னை அடி வாங்கிட்டு வரேன். ஓகே இப்போ இந்த மந்திரத்தை போட்டு பார்க்கணும். ஓகே ஐயோ என்னங்க இது பார்த்துக்கோங்க. கம்பி மேலே ஏறி நிற்கிறேன் கைஸ். இங்கேருந்து நின்று அமௌண்ட் போடுவான். ஓகே அமௌண்ட் எது எடுக்கலாம்? ஓகே ஐயோ ஸ்விட்ச் அமௌண்ட் ப்ளே. ஓ இந்த இந்த மாதிரி போஸ்ட்டில் நிற்கும் போது பிரிண்ட் அவுட் இருந்துச்சு. எங்கே போச்சு? டைம் முடிஞ்சிருக்கும் போல. ஐயோ பாரு சொல்லிடுவேன் நான். வராங்க இல்லையா இங்கே என்ன நல்லா இருந்தேன், அதனால நான் அதை எடுப்பேன். என்னையா இது ரெட்டை கதிராட்டம்? ரெட்டை கதிர ஹீரோ நீ வா நான் பட்டும் பகலும். ஐயோ இவன் மட்டும் இப்படியா நமக்கு பட்டு கழிவாங்க போல. ஓகே இங்கே வந்ததும் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வர இத்தனை பெருசுக்கு வச்சா எவன் போய் பக்கோட் பண்ணுவான்? 100 பில்லியன்னு நினச்சி சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷம் அடுத்த செகண்டாக போயிடும் போலே. ஓகே ஓகே கஷ்டம். ஐயோ ஐயோ என்னடா காப்பாற்றுங்க என்னடா காப்பாற்றுங்க என்னங்க இது இங்கே கூட ரொம்ப தூரமாக கண்டுபிடிக்கலான்னு தான் நினச்சிருக்கேன். ஐயோப்பா 100 மில்லியன் கேட்டோங்க. 1 பில்லியனே வந்துடுச்சு நம்மகிட்ட. ஒரு செகண்டில் நம்ம 1 பில்லியனை ஒரு பில்லியனாக எடுத்துடலாம் போல. 1.5 பில்லியன் லெவல் 4ல் தான் அப்போது கண்டி. ஏங்க அப்போ நம்மளுக்கு தான் லெஜெண்டரி ஸ்பாட்டுக்கு வரோம்னு நினைக்கிறேன். கேரிமேன் வந்து 3 இருக்கிறதால கொஞ்சம் சேஃப் நம்மளுக்கு. வீட்டில் ஒரு 7.3 பில்லியன் இருந்துச்சு. இன்னும் நம்ம ஒரே ஒரு இதுதான் கலெக்ட் பண்ண முடியும். ஐயோ இப்போ இங்கேருந்து இங்கே தாப்பிடலாம். இங்கே என்ன இருக்குது? 55 எவ்வளோ இந்த மறுபடி கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஐயா ஐயோ எங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மூஞ்சோட போய் கடைசியாக முடிச்சிட்டா நல்லது. கடைசியில் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணாக போயிடுங்கிறது இப்போ தாண்டா நான் கண்டுபிடிச்சேன். ஓ இந்த ட்ராகன் கமையிலன்னா இருக்க போகிறேங்க. கடைசியாக நான் ஆஃப்லைனில் இருக்கும் போது இதோட பார்ட் 2 இல்லை சாரி இதில் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்னா கேமரா ஷேக் மியூசிக் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.